வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டில் இருக்கிற பொட்டுக்கடலை வச்சு ரொம்பவே சூப்பரான சுவையான பர்ஃபி வந்துட்டு நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த பர்ஃபி பாருங்கள், பார்க்குறதுக்கே வந்துட்டு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதோட பதம் பாருங்கள், பர்ஃபெக்டான பர்ஃபி பதத்தில் இருக்குதுங்க. பாருங்கள், சூப்பராக வந்திருக்குது. இப்போ இந்த ஸ்வீட் வந்துட்டு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை வந்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாங்க. 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இது நல்லா கொதிக்க விட்டுறணும். நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இது வந்துட்டு கம்பி பதம் வரணும், ஒரு கம்பி பதம் வரணும். பாருங்கள், நம்ம இது போல் நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமாட்டுக்கு இந்த பாகை வந்துட்டு எடுத்து செக் பண்ணி பார்க்கணும். பார்க்கும் பொழுது இது போல் ஒரு கம்பி பதம் வரணுங்க. இந்தளவுக்கு லைட்டாக இருந்தால் போதும், ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பி பதம் வரணுங்கிற தேவை கிடையாது. ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடுச்சுன்னா பர்ஃபி வந்துட்டு ரொம்ப ஹார்டாயிருங்க. இப்போ இந்தளவுக்கு கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற பொட்டுக்கடலை மாவு இதில் சேர்த்துடலாம். 1/2 கப் அளவுக்கு மில்க் பவுடர் வந்துட்டு இதில் சேர்த்துடலாங்க. இது நம்ம மில்க் பவுடர் வச்சு செய்யும்பொழுது தான் டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே நல்லா வருங்க. சப்போஸ் உங்களுக்கு மில்க் பவுடர் இல்லாட்டினா நீங்கள் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து கொடுங்க, கட்டிகள் இல்லாத அளவுக்கு. அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமோட கொஞ்சம் குறைச்சலாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கலந்து கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்தளவுக்கு பதம் வந்ததுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்துட்டு அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமோட கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிட்டே கலந்து விடுங்க. பாருங்கள், பார்க்குறக்கே வந்துட்டு அந்த பதம்லாம் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுன்னு பாருங்கள். பாருங்கள், நல்லா வந்துட்டு அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா வந்துட்டு இது போல் வரும். அந்த சுகர் வந்துட்டு பாருங்கள் லைட்டாக பொரிஞ்ச மாதிரி ஒரு பதம் கிடைக்கும். அதை பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியும். இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஜஸ்ட் இதை ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு கலந்து கொடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கலவையை வந்துட்டு ஒரு நெய் தடவுன பிளேட்டுக்கு வந்துட்டு மாற்றிடலாங்க. இதை மாற்றிட்டு ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இது போல் நல்லா சமப்படுத்தி விட்டுக்கலாம். ஸ்பூனில் வந்துட்டு லைட்டாக நெய் தடவிட்டோன்னா அது ஒன்று ஒட்டாமல் ஈவனாக வந்துட்டு சமமாகி வரும். இப்போ இதில் தேவைன்னா கொஞ்சமாக நட்ஸ் வந்துட்டு நறுக்கி போட்டுக்கலாங்க. இப்போ இது ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 1/2 மணி நேரம் லைட்டாக ஆறின உடனேயுமே இது போல் கத்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் ஹார்டாயிரும். அவ்வளோதாங்க, பார்க்குறக்கே ரொம்ப சூப்பரான ரொம்ப சுவையான பொட்டுக்கடலை பர்ஃபி வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.